Lenz law is a consequence of law of conservation of energy. Yes, இது தியரியிலே கொடுத்திருப்பாங்க bookல. And second statement, there is no power loss. Power loss ஓட formula P suffix L is equal to VRMS IRMS cos phi. இங்க ஒரு ideal inductor கொடுத்திருக்காங்க இல்லையா? Ideal inductorல phase phi is equal to 90 degree. அப்ப cos 90 is 0, hence power loss is 0. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். Choice B is right answer. Both A and R are true, but R is not the correct explanation for assertion. The direction of induced current in a loop A, B, C is. இப்போ இந்த ஒயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு. கரண்ட் போயிட்டு இருக்கிறத வச்சு நான் மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் ஆஃப் த பேஜ் வரும். ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் த பேஜ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கும்போது அவுட் ஆஃப் த பேஜ்னா கீழே நார்த் போல் மேல சவுத் போல். நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த மொபைலோ இல்ல டேப்லயோ கீழே டேப்க்கு கீழே நார்த் போல் மேல சவுத் போல். அப்பதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் போல் தான் சவுத் போல் வரும். நீங்க பாக்குற வியூல ஏபிசின்னு ரிங் இருக்கு இல்லையா? அப்போ கரண்ட் போறத இங்க உருவாகிற இன்டியூஸ்டு இஎம்எஃப் அதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க நமக்கு சவுத் போல் கிரியேட் ஆகணும். பிகாஸ் மேல சவுத் போல் இருக்கு இல்லையா? அதை அப்போஸ் பண்றதுக்காக இங்க சவுத் போல் கிரியேட் ஆகணும். சவுத் போல் அப்படின்னா எஸ் அப்படின்ற சிம்பிள் பாத்துக்கோங்க, கிளாக் வைஸ். ஸோ கரண்ட் வந்து கிளாக் வைஸ்ல போகணும். கிளாக் வைஸ்லாம் ஏலேருந்து பிக்கு, பிலேருந்து சிக்கு கரண்ட் வரணும். சாய்ஸ் டி இஸ் ரைட் ஆன்சர். அலாங் ஏபிசி இஃப் ஐ இன்க்ரீசஸ். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏபிசின டைரக்ஷன்ல போகும். இதுவே கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். அதாவது சி டு பி, B to A, A to C. Hence இந்த கொஸ்டினுக்கு choice D தான் கரெக்டான ஆன்சர். Predict the polarity of the capacitor in the situation described below. இப்போ இங்க நார்த் போலும் பக்கத்துல வருது, சவுத் போல் இங்க பக்கத்துல வருது. நம்ம இந்த இடத்த பார்த்தோம்னா சவுத் போல் பக்கத்துல வர்றத இங்க கிரியேட் ஆகிற இஎம்எஃப் அப்போஸ் பண்ணணும். கரண்ட் வந்து ஒரு பொலாரிட்டி கிரியேட் பண்ணி அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா சவுத் போல அப்போஸ் பண்ணா இந்த இடத்துல சவுத் போல் கிரியேட் ஆகணும். சவுத் போல்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இதான் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ கிளாக் வைஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும் போது இந்த டைரக்ஷன்ல இன்டியூஸ்ட் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் low potential to high potential. Low potential negative endணும், high potential positive எடுத்துக்கலாம். So induced current clockwise flow ஆகுது அப்படின்னா this is the region of low potential and this is the region of high potential. அப்ப இது negative, இது positive. Plate A is positive and plate B is negative. A bar magnet is moved in the direction indicated by the arrow between two coils PQ and CD. Predict the direction of induced current in each coil. PQன்றது ஒரு coil and CDன்றது ஒரு coil. இந்த கொஸ்டின்ல நார்த் போல் இங்க இருக்கு, சவுத் போல் இங்க இருக்கு. சவுத் போல் இஸ் அப்ரோச்சிங் த லூப் சிடி, காயில் சிடி. நார்த் போல் வந்து பிக்யூன்ற காயில் இருந்து அவைவா போயிட்டு இருக்கு. காயில் இருந்து மேக்னெட் அவைவா போகும்போது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆகும் இல்லையா? ஹியர் த ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை டிக்ரீஸ் ஆக விடாம இன்டியூஸ் இஎம்எஃப் இங்க ஜென்ரேட் ஆகும் இல்லையா? அப்பனா இதை அட்ராக்ட் பண்ணும். இதை அட்ராக்ட் பண்ணா எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகணும்? சவுத் போலாரிட்டி, தட் இஸ் கிளாக் வைஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும். இங்க சவுத் போல் பக்கத்துல வரத ரிப்பல் பண்ணணும். அப்பனா இங்கேயும் சவுத் போல் கிரியேட் ஆகணும். இங்கேயும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோ ஆகணும். சோ இந்த கேஸ்லயும் Pல இருந்து Qன்ற பாயிண்ட்டுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்க Cல இருந்து Dன்ற பாயிண்ட்டுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். This is the direction of induced current. What is the direction of induced current in the metal rings 1 and 2 when the current I in the wire is increasing steadily? Current is increasing. So when we use Maxwell's right hand thumb rule, இங்க magnetic field out of the page வரும், இங்க magnetic field into the page இருக்கும். So out of the pageனா இந்த பேஜுக்கு, இந்த பிளேனுக்கு கீழே நார்த் போல் மேல சவுத் போல். கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை அப்போஸ் பண்ணணும்னா இந்த எண்ட்ல சவுத் போலாரிட்டி கிரியேட் ஆகணும். தட் மீன்ஸ் த கரண்ட் மஸ்ட் ஃப்ளோ இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த பேஜ் போகுது. அப்ப மேல நார்த் போல் கீழே சவுத் போல் பாருங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பார்த்துட்டு இருக்க செகண்ட் லூப்ல கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் மேல படக்கூடிய ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நார்த் போலாரிட்டி இங்க கிரியேட் ஆகணும். நார்த் போலாரிட்டி கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ஹென்ஸ் figure shows the current carrying solenoid moving towards the conducting loop. Find the direction of current induced in the loop. So இந்த question the loop வந்து மேக்னெட்க்கு பக்கத்துல போகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு பாருங்க. இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போயிட்டு இருக்கு. We have to use Maxwell's right hand rule for circulating currents யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா நீங்க வந்து இப்படி கையை கேர்ல் பண்ணும்போது
உங்களோட தம் ஃபிங்கர் டுவர்ட்ஸ் ரைட் சைட் காமிக்கும். ஸோ திஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். திஸ் ஆக்ட்ஸ் லைக் நார்த் போல் அண்ட் திஸ் ஆக்ட்ஸ் லைக் சவுத் போல். சவுத் போல் அந்த லூப்புக்கு பக்கத்துல போகுது. அப்ப இந்த எண்ட்ல இட் ஹேஸ் டு அப்போஸ் பண்ணா இங்க சவுத் போல் கிரியேட் ஆகணும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. ஸோ த லூப் விச் இஸ் நியர் டு த சொலனாய்டு அங்க கரண்ட் என்ன டைரக்ஷன்ல போகணும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்க பார்க்கும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும், அதுவே இந்த பக்கம் பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும், நார்த் போலாரிட்டி. ஸோ நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா நமக்கு அப்சர்வர் இங்க பார்க்குற இடம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா தெரியும். தட்ஸ் வை த இன்டியூஸ்டு கரண்ட் இந்த லூப் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு போடுறாங்க. பட் நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா கிளாக் வைஸா இருக்கும், இங்க இருந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸா இருக்கும். State Lenz law used to predict the polarity of the capacitor in the situation given below. இந்த மாதிரி polarity predict பண்றது ஏற்கனவே 1 mark question நம்ம பார்த்திருக்கோம். First Lenz law definition பார்த்திரலாம். Lenz law states that the polarity of the induced EMF in a closed circuit or coil is such that it opposes the cause which produces it. EMF ப்ரொடியூஸ் பண்ற காஸ் என்னன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச். எதை பொறுத்துனா டைம் பொறுத்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அதை அப்போஸ் பண்றது தானே இஎம்எஃப். இந்த நெகட்டிவ் சைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த ஃபார்முலா. இது லென்ஸ்ல ஒரு டெஃபினிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது இங்க பொலாரிட்டியை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சி த டயக்ராம். நார்த் போல் இஸ் அப்ரோச்சிங் த லூப். அப்போ நார்த் போல் இந்த லூப் அப்ரோச் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ the flux falling on it increases. So the flux falling on the loop increases. Increase ஆகும்போது அதை அப்போஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப இந்த எண்டு நார்த் பொலாரிட்டியா இருக்கணும். நார்த் பொலாரிட்டி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும். இது எங்க இருந்து பார்க்கும்போது அப்சர்வர் இங்க இருந்து பார்க்கும்போது அவருக்கு நார்த் போலா கிடைக்கும். ரைட் சைட்ல இருந்து ஒரு அப்சர்வர் பார்த்தார் அப்படின்னா அவருக்கு அது கிளாக் வைஸ்ல கரண்ட் போற மாதிரி தெரியும். கிளாக் வைஸ். ஸோ நம்ம இந்த எண்ட்ல இருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ்ல கரண்ட் போகுது அப்படின்னா இப்படிதான் கரண்ட் போயிருந்துருக்கணும். கரெக்ட். ஸோ இது இன்டியூஸ்டு கரண்ட்னால இன்டியூஸ் கரண்ட் மூவ்ஸ் டு த ரீஜன் ஆஃப் லோ பொட்டன்ஷியல் டு த ரீஜன் ஆஃப் ஹை பொட்டன்ஷியல். அதனால ஏ டு த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், பி டு த நெகட்டிவ் பொட்டன்ஷியல். State Lenz law determines the direction of induced current when a rectangular conducting loop ABCD in XY plane is moved into the region. Region-குள்ள கொண்டு போறோம். அப்ப flux increase ஆகும். Moved into the region of magnetic field which is directed along z-axis. ஸோ இங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேமை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு போற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல ஒரு டெஃபினேஷன் பார்த்துடலாம். Lenz law states that the polarity of induced EMF in a closed circuit or the coil is such that it opposes the cause which produces it. EMF E is equal to minus symbol கண்டிப்பா போடணும். N into d5 by dt. Next part, இது Lenz law முடிஞ்சிச்சு. As the rectangular conducting loop ABCD is moved inside the magnetic field, அந்த லூப் வந்து magnetic fieldல உள்ள கொண்டு வரோம். அப்போ phi இன்க்ரீஸ் ஆகும். அதனால இன்டியூஸ்டு எம்எஃப் அதை ஜென்ரேட் ஆகும். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இல்லை ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால இன்டியூஸ் எம்எஃப் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்றதுக்காக நார்த் பொலாரிட்டி கிரியேட் ஆகணும் ஏபிசிடியில். ஸோ இங்க இன்டு த பேஜ். இப்போ மேலே நார்த் போல், இந்த பிளேனுக்கு மேலே நார்த் போல், கீழே சவுத் போல் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பாக்குற ஏபிசிடின்னு இந்த லூப்ல நார்த் பொலாரிட்டி கிரியேட் ஆகணும். தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும். ஹென்ஸ் இன்டியூஸ்ட் கரண்ட் மஸ்ட் ஃப்ளோ இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். தட் இஸ் பிசிடிஏபி. இட் ஷுட் பி இன் பிசிடிஏபி இந்த டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும். Consider the experimental setup shown in the figure. This jumping ring experiment is an outstanding demonstration of some simple laws of physics. A conducting non-magnetic ring is placed over a vertical core of a solenoid. When current is passed through the solenoid, the ring is thrown off.
Answer the following question. Explain the reason of jumping of the ring when the switch is closed in the circuit. இது எதனால நடக்குது அப்படின்னா, when the switch is closed, current flows in the coil. இப்போ இந்த coilல current flow ஆகுதா? அந்த current increase ஆகும்போது a magnetic field is established in the core region of the solenoid. இந்த இடத்துல magnetic field create ஆகும். This change in magnetic field produces induced EMF in the ring. அதனால இந்த ரிங்ல வந்து induced EMF ப்ரொடியூஸ் ஆகும். induced EMF ஓட வேலை என்ன? அது உருவாதுக்கு யாரு காரணமா இருந்தா இது மேல படக்கூடிய ஃப்ளக்ஸ் தானே காரணமாச்சு. இதை வந்து அப்போஸ் பண்ணும். So, this change in magnetic field produces induced EMF in the ring and the induced current flows in the ring. According to Lenz law, the induced current opposes the changes that causes it. Hence, a copper ring is repelled. If AC current is passed through the ring, then the copper ring starts jumping due to reversal of AC current. The magnetic field is also reversed. இப்போ நம்ம இங்க சொல்லியிருக்கிறது வந்து டிசி தான். டிசினா ஜஸ்ட் த்ரோன் ஆஃப் ஆகும். இட் வில் பி ரிப்பல்டு. பட் ஏசியா இருந்துச்சுன்னா தே ஸ்டார்ட் ஜஸ்ட் வைப்ரேட்டிங். இதுல செகண்ட் செக்மெண்ட் கொஸ்டின். வாட் வில் ஹேப்பன் இஃப் த டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரி ஆர் ரிவர்ஸ் அண்ட் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டு. இப்போ டெர்மினல் ஆஃப் த பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து ஆப்போசிட்ல ஃப்ளோ ஆகும். ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்பயும் என்ன ஆகும் அப்படின்னா ring will be thrown off due to increase in the flux. Third segment of question. Explain two laws that helps in understanding this phenomena, or briefly explain various ways to increase the strength of the magnetic field produced in the given solenoid. So, two laws that helps in understanding the phenomena are Lenz law and Faraday's law. In your segment, solenoid magnetic field எப்படி increase பண்றதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? The magnetic field produced by the solenoid is given by B is equal to mu naught Ni. mu naught அப்படின்றது கோர் ரீஜன்ல கூடிய மெட்டீரியல். அதாவது அங்க ஏர் அல்லது வேக்யூம் இருந்துச்சுன்னா மியூ நாட்னு போடுவோம். வேற ஏதாவது மெட்டீரியல் தான் மியூன்னு போட்டுப்போம். It can be increased by increasing the number of turns per unit length. என்னன்றத number of turns per unit length. அதை increase பண்றதுனால நம்மளால magnetic field increase பண்ண முடியும். Then increase the current in the solenoid. The magnetic field can be increased. மூணாவதா mu naught அப்படின்றது air அல்லது vacuum. By introducing soft iron rod in the core region of the solenoid, we can increase the magnetic field produced by the solenoid.